கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு தரித்து நிலுங்கள். 2 நாளாகமும் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். நம்முடைய கர்த்தர் தம்மை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும் சேனைகளின் கர்த்தர். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருக்காகவும் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நேரடியாக யுத்தம் செய்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய யுத்தத்தின் போதும் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதமான நிபந்தனைகளை கொடுத்தார். இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நேரடியாக இறங்கிய போது இஸ்ரவேலர் பஸ்காவின் இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களிலும் பூசி வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும். வெளியில் என்ன நடந்தாலும் அன்று ராத்திரியில் யாரும் வீட்டிற்கு வெளியே செல்லக்கூடாது என்ற நிபந்தனையை கர்த்தர் கொடுத்தார். செங்கடலில் எகிப்தின் சேனைகளோடு நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் ஒன்று செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும். அவர்கள் பங்கிற்கு எந்த யுத்தத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அடுத்தபடியாக எரிகோவில் நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேலின் யுத்த வீரர் 7 நாட்கள் 13 முறை ஆசாரியருடன் சத்தமிடாமல் சுற்றி வர வேண்டும். 13வது வரை எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்க வேண்டும். அடுத்ததாக கிதியோன் தலைமையில் நடந்த யுத்தத்தில் ஆயுதங்கள் கையில் எடுக்காமல் எக்காலம், பானை, தீவெட்டிகளை கையில் எடுத்துக்கொண்டு யுத்த களத்தில் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு அவரவர் தங்கள் நிலையிலே நிற்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிபந்தனைகளையும் பின்பற்றிய போது கர்த்தர் யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்றால் அவர் யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கும் ஜெய கிறிஸ்து. அவரே மெய்யான ராஜா. 2 நாளாகமும் 20:1 முதல் 30 வரை படிக்கும்போது யோசபாத் ராஜாவுக்கு எதிராக ஒரு கூட்ட ஜனங்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள். கர்த்தருக்கு பயந்த யோசபாத் ராஜா முழு தேசத்திற்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 2 நாளாகமும் 26 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. மற்றும் 12-13வது வசனங்களில், எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முற்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் முறையிடுதலின் சத்தம் அவருடைய சந்ததியில் சென்று எட்டியது. அப்பொழுது எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாக லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். பயங்கரமான பயப்படக்கூடிய யுத்த சூழ்நிலையில் கர்த்தர் பேசிய வார்த்தை இது. இப்படிப்பட்ட யுத்த சூழ்நிலையில் தரித்து நிற்பது சாத்தியமில்லாத ஒரு கடினமான காரியம். தரித்து நிற்காவிட்டால் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதை நாம் பார்க்க முடியாது. கர்த்தரின் யுத்தத்தில் அவருடைய நிபந்தனைகளை கர்த்தர் கொடுக்கும் போதெல்லாம் அவர் எப்படிப்பட்ட சத்துருக்களை துரத்தப் போகிறார், மேற்கொள்ளப் போகிறார் என்பது ஜனங்களுக்கு தெரியாதிருந்தது. இந்த யுத்தத்திற்கு மறுநாள் கடந்து செல்லும் ஒரு கட்டளை வந்ததால் ஆயுதம் தரித்த யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு கடந்து சென்றார்கள். யோசபாத் ராஜா கர்த்தரை பாடி துதித்து போற்றுகிற லேவியரான பாடகரை ஆயுதம் அணிந்த வீரர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். கர்த்தருடைய நிபந்தனை, போர் வீரர்கள் தரித்து நிற்க வேண்டும். பாடகர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் சொன்னபடியே தரித்து நின்றார்கள். கர்த்தர் சொல்லாமலே ஆராதித்தார்கள். பார்த்தார்கள். எதை பார்த்தார்கள் என்றால், சத்துருக்கள் வீழ்ச்சியை பார்த்தார்கள். அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தரின் வல்லமை சத்துருக்களின் கையிருப்புகளை காட்டிலும் அவர்கள் கையிலிருந்த ஆயுதங்களை காட்டிலும் அறிவை காட்டிலும் பெரியது. ஒருவரும் அவரோடு எதிர்த்து நிற்க முடியாது. உயர்ந்த அடைக்கலமான கர்த்தருக்குள் நாம் ஒளிந்து கொண்டால் மாத்திரம் போதும்.
நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம் உண்டு. 2 நாளாகமும் 20:30 வசனத்தில் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது என்று நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் யுத்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒன்று. கர்த்தரின் யுத்தத்தில் நின்று அவரை ஆராதிக்கும் போது, தரித்து நின்று அவரை தொழுது கொள்ளும் போது, சத்ருவாகிய பிசாசின் திட்டங்கள் நம் வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்டு யுத்தமில்லாத இளைப்பாறுதல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கிய எங்கள் ஜெய கிறிஸ்துவே, நாங்கள் யுத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போது பயந்து சோர்ந்து போய் விடாமல் தரித்து நின்று உம்மை ஆராதிக்க, நீர் எங்களுக்காக நேரடியாக செய்யும் யுத்தத்தை பார்க்க, அதன் மூலம் சத்ருவை ஜெயித்து இளைப்பாறுதல் சுதந்தரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.